குறிப்பாக மாணவ சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டுடைய மாணவ சமுதாயங்கள் நமக்கு தெரியும். நிறைய பேர் ஆசிரியர்களாக இருப்பீர்கள், பேராசிரியர்களாக இருக்கக்கூடும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவர்களுக்கு எவ்வாறு இந்த கல்வி, அவர்கள் கற்கின்ற கல்வியானது ஒரு வாழ்க்கைக்கு தேவையான கல்வி என்பதை, ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி அவர்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. நிச்சயமாக நீங்கள் சென்றால்தான் ஒவ்வொருத்தரும் பயிற்சியாளரும் ஒரு 1000 மாணவர்களாவது சமூகத்தில் நீங்கள் மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நமது இந்த அருட்பெருந்தந்தையினுடைய கனவு நினைவாகும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இயற்கையோடு இணைந்த வாழ்வு என்று சொல்லப்படுகின்ற அனைத்தும் மாறிக்கொண்டு வருகின்ற சூழ்நிலையில் உங்களுக்கு நிச்சயமாக இந்த கல்வி உங்கள் மனதை ஒருமிப்பதுடன் நீங்கள் வருங்காலத்தில் இவையெல்லாம் எவ்வாறு நாம் அதற்றிலிருந்து விடுபட முடியும் என்பதை இந்த கல்வி நிச்சயமாக இந்த குருகுலத்தில் ஐயா மகரிஷி அவர்களுடைய கல்வி நிலையத்தில் நீங்கள் பெறப்படுகின்ற கல்வி நிச்சயமாக உங்களுக்கு இயற்கையோடு இயந்த வாழ்வு உங்களுக்கு அதை நிச்சயமாக ஒரு பாடமாக அமையும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மன அழுத்தம் என்ற ஒரு நோய் போது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்தையும் அது மன அழுத்தமாவது நமக்கு பல நோய்களை ஆட்கொண்டிருக்கின்றது நமது உடம்பில். இதற்கெல்லாம் மருந்தில்லாத ஒரு சிகிச்சையாக இன்று இந்த கல்வி நிலையத்திலே உங்களுக்கு பல போதனைகளை அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த யோகா என்ற ஒரு மந்திரம், அந்த யோகா மூலம் எனக்கும் நான் பல நூல்களை படிக்கும் பொழுது நான் கேட்டிருக்கேன், தீராத நோய்கள் கூட இந்த முறையில் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக அதை புள்ளியல் விட்டு அவர்கள் அறிவியல் அறிஞர்கள் இதை ஒரு இன்டர்நேஷனல் ஜேர்னல், அதாவது உலக அரங்கிலே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ ஜேர்னலை நான் படித்தேன். அதில் கூட இந்த முறையான சிகிச்சையானது, இந்த முறை இருக்கக்கூடிய மன அமைதி நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு எந்த நோயும் வராத அளவிற்கு அவனை சராசரியாக நாம் குறிப்பிட்ட அந்த மன அழுத்தம் சொல்லப்படுகின்ற 120/80 என்று சொல்வார்கள். அந்த பிரஷர் அழுத்தத்தை சொல்லும் பொழுது டாக்டர் சொல்வார் 120/80 அந்த 120/80 நம்ம அவர் என்றுமே வைத்துக் கொள்ளலாம், பிறந்த குழந்தையிலிருந்து கடைசி வரைக்கும் நாம் இதை வைத்துக் கொள்ளலாம் என்று தான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அளவிலே நமக்கு வராத நோய்கள் கூட இந்த முறையிலே நமக்கு நிச்சயமாக அவை தீர்க்க முடியும் என்பதெல்லாம் நான் நூலில் படித்திருக்கின்றேன். அந்த அளவிலே இந்த கல்வியானது நிச்சயமாக ஒரு நல்ல கல்வியாக நமக்கு அமைந்திருக்கின்றது. நமக்கு பொறியியல் கல்லூரியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், கலையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், அறிவியலை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம். இது அடுத்த நூற்றாண்டின், இன்று நான் உங்களுக்கு சொல்லி ஒரு துணைவேந்தராக சொல்லலை, ஒரு கல்வியாளராக சொல்லவில்லை, நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த நூற்றாண்டில் இதுதான் ஒரு முக்கியமான கல்வியாக வரப்போகிறது. நிச்சயமாக ஒரு முக்கியமான கல்வியாக வரப்போகிறது. அனைத்து பல்கலைக்கழகங்களும் கல்வி நிறுவனங்களும் போட்டி போட்டு கொண்டு நடத்தக்கூடிய பாடமுறைகள், பாடப்பிரிவுகள் இந்த கல்வியாகத்தான் இருக்கும் என்பது என் போன்ற கல்வியாளருடைய கருத்து. நிச்சயமாக வருங்காலத்தில் இந்த கல்வியானது இந்த இந்தியாவை மட்டும் சொல்லவில்லை, உலக அளவிலே நான் பல நாடுகள் சென்று வந்திருக்கின்றேன். பல நாடுகளில் செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த அறிவியல் விஞ்ஞானிகளுடன் நான் கலந்து என்னுடைய சோதனை சாலையில் ஈடுபடும் போதெல்லாம் அவர்களிடம் கேட்பதற்குரிய ஒரே கேள்வி இந்த யோகா பயிற்சியை பற்றி தான். அவர்கள் அடிக்கடி விரும்பி கேட்பார்கள். எனக்கு தெரிந்து 2-3 விஞ்ஞானிகள் கூட அவர்கள் என்னுடைய மன அழுத்தம் சரியாக அதிகமாக இருக்கின்றது, என்னால் சோதனை சாலையினால் தனி கவனம் செலுத்த முடியவில்லை, நான் உங்கள் ஊருக்கு வருகின்றேன், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இந்த யோகா பயிற்சி நிறுவனத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட என்னுடன் இருந்த வேலை பார்த்த அந்த நிறுவனத்தில் தான் இங்கே அவர்கள் இந்தியாவில் சென்றிருக்கின்றார்கள். சென்றதற்கு பிறகு அவர்களுடைய மன வேறுபாடு அவர்கள் உட்கொண்டதாக எனக்கு அவர்கள் தகவல் அனுப்பினார்கள். அந்த அளவிற்கு இந்த கல்வியானது உலக அரங்கிலே ஒரு உன்னத கல்வியாக மாறும். நிச்சயமாக இந்த கல்வி ஒரு ஏட்டு கல்வியாக மட்டும் இருக்காது, உங்களுக்கு வாழ்வை வளர செய்யக்கூடிய, ஒரு மனத்தை உருவாக்கக்கூடிய, நல்ல ஒரு சிந்தனையை உருவாக்கக்கூடிய, என்றுமே அமைதியாக இருக்கக்கூடிய கல்வியாக இந்த கல்வி வரும். நிச்சயமாக அடுத்த நூற்றாண்டில் இது அடியெடுத்து வைக்கும். உங்கள் வாழ்வு மலரும்.